ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் vlog எடுக்க போகிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இது கூட நாங்கள் சமையலும் செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான இன்னைக்கு ஒரு சமையலோட நம்ம வந்து ஒரு ஃபுல் vlog பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்க? சாப்பிடுறோம். சரிவா, ஒரு ஃபுல் vlog வீடியோ ஒன்று எடுக்கணும். அதானாச்சு ஃபோன் அடிக்கணும். இதுக்கப்புறம் தான் குளிச்சா நான் சாப்பிடல. சாப்பிடு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. சுபாஷ் என் கூட இன்னொரு பையன் இருப்பான். அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போயிட்டு காலையில வந்துட்டு பிரியாணிலாம் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்க ரூம் போயிருக்காரு. ஃபோன் பண்றேன், அவன் எப்படி பேசுறான்றதை நீங்களே பாருங்க. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்றதை நீங்களே சொல்லணும். உன்னையே டார்ச்சர் பண்ண ஒருத்தன் இருக்கானா? இப்ப அடிக்கிற மாதிரி ஆளுங்க போனே எடுக்க மாட்டான். குளிச்சிட்டு இருந்தான். ஹலோ, வணக்கம். சொல்லுவாண்டி, எங்க இருக்கீங்க? ரூம்ல தான். ரூம்லயா? வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், வருவியா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தூங்கல மைண்டி, நைட்டு 2 ட்ரெயின் மாறி வந்தேன். சரி, அண்ணனுக்காக வர மாட்டியா? முடியல மைண்டி, உண்மைக்குதான். சரி, நீ எல்லாமே நான் ஏதாவது ட்ரை பண்றேன், போகுதான்னு பாப்போம். இன்னைக்கு நான் என்ன என்ன வேட்டை நடந்திருக்கோம் இங்க. எங்க ரூம்ல தான் பாட்டில்லாம் நிறைய கிடக்கு. தெரியலையே என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கொட்டி கவுருடா. என்னடா இது? சரி, ட்ரை பண்ணி பாரு. சரி, ஓகே. இப்ப இறங்கும் போது அவங்க ஒரு ஏதாவது ஒரு பீஜம் போட்டுக்கிட்டோம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? முன்னாடி நாங்க 3 பேரு, இப்ப நாங்க 2 பேரு. அந்த அட்டு படத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க 3 பேரு, நாங்க 2 பேரு. ஆமா ஆமா, நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. அடுப்பு தூக்கி போடுங்க. இல்லடா, தொடங்கடா இந்த அடுப்ப தொடச்சிருக்கோம்பா. கீழட்டி மாட்டி ரெடி பண்ணுங்கடா. உங்ககிட்ட காலைல சொன்ன, நான் 6 மணிக்கு சொன்னேன், நீங்க ஃபுல் vlog எடுக்கணும்டா, கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்கடான்னு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன்ட்ட வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? சரி, நான் போய் சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் அழகா தான் இருக்கிறோம். ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. நாங்க இது வாங்கி 1 வருஷம் ஆகும். இந்த அடுப்பு வாங்கி ஃபுல் vlogகாக வாங்கினோம். ஆனா நாங்க எடுக்கவே அது அப்படியே போட்டு போட்டு ரொம்ப ஆக்கி வீணா போச்சு. டீப்புக்குள்ள உடைஞ்சி பிஞ்சு போச்சு. ஆமா, எந்த பயனும் இல்ல. பாய் எடுத்து வந்து போட்டு அழகா கீழே உட்காந்து பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கானே நானு? பேர் எப்படியா? இது ஒரு பாக்ஸர். இந்த மாதிரி இருக்காரு அண்ணன். இந்த மாதிரி இருக்கானே நானு? நான் உண்மையிலே அவர் ஒரு பாக்ஸர் கமெண்ட் தட்டி தெரியுமா? விடுங்க. உண்மையான பாக்ஸர் நானு. நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற? என்ன பாக்ஸரா? பாக்ஸர் நானு, விளையாட்டுக்கு இல்ல. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. இப்போ நம்ம கையில வந்து க்ளோவ்ஸ் போட்டு செய்வோம். ஏன்னா மக்கள் வந்து கேட்பாங்க. எதுக்கு சமைக்கிற close பொருள்ல வந்து ஹேர் நட்டு, அப்படின்னா கேப் கேட்பாங்க. கேப். நானும் கேப், எல்லாரும் கேப் போட்டுப்போம். ஆமா, இது மக்களை கூட பரவாயில்ல. எங்க அண்ணன் இருக்கான் பாரு, ஒரு க்ளோவ்ஸ் போடல, ஒரு கேப் போடல. அது இல்ல, அவன் வந்து கரண்டிய வந்து கை கழுவாம எடுக்கிறான். ஆமா. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா அப்படி நம்மள கேட்பாங்க. போட்டு டார்ச்சர் பண்ணுவான். நீ நையன்ற. அவருக்கு பயந்து நம்ம தொழிலுக்கு பயந்து செய்யறோம். அவ்வளவுதான், சிறப்பா முடிச்சிருவோம். ஒண்ணும் தெரியாத மக்கள் குப்பையை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் வீடியோ எடுக்க போறேன்னு தெரியல. எனக்குன்னே வருவீங்களாடா? போட்டாச்சு, ரெடி ஆயிருச்சு. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா கருப்பு கவுனி வெஜ் புலாவ் பண்ண போறோம். இந்த அரிசியினுடைய மகிமை என்னன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த அரிசி. என்ன சொல்றீங்க? உண்மையா? அடி. விளையாட்டுக்கு சொல்ல, யார் வேணா கமெண்ட் பண்ண சொல்லு. நீங்க சாப்பிட போறது மன்னர்கள் அரிசி. ஆமா, ராணி அரிசி. ராணி அரிசியா? ஓ, மன்னர்கள்னா நீ ராணிக்கு போயிட்டா. இப்ப பாரு, பொண்ணு பொண்ணு பொண்ணுங்காத. பொண்ணுன்ற அலையாத. பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு. இதுதான் அந்த அரிசி. கருப்பா இருக்கு பாரு. 3 வாட்டி கழுவிட்டு 4வது தண்ணி ஊத்தி வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறணும் நல்லா. அப்பதான் பிரியாணி வந்து உதிரியா நல்லா மணமா வரும். அடுப்பை பற்ற வைத்த உடனே அரிசி போட்டு வறுக்கிறோம். இதை புடிச்சிட்டு சும்மா உட்காரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடவுளே, மன்னர் அரிசி சாப்பிட போறோம். அடுப்பை பற்ற வைக்கணும். ஆஹா, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிச்சிட்டியா? இதை கீழே போட்டோன்னே இதுல வச்சுன்னா நம்மள திட்டுவாங்க. கழுவிட்டு நீனே போய் கழுவிட்டு நீ போ, கீழே போட்ட நீ போ. அங்க என்ன காட்டுறா? ஓ, ஏஞ்சிரு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஸ்டார்ட் பண்ணலாங்க. கோகனட் ஆயில் 150 ml சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊத்து.
செக்குலாட்டின நெய். ஐயா ஏன்டா இப்பதான் இவனை எதுக்கு கூட்டு வந்தீங்க முத? எதுக்கு கூட்டு வந்து எனக்கும் புரியல. சிரிக்கிறானி. ஆயில் சூடானவுடன் பட்டை, கிராம், ஏலக்காய் ஏலக்காய். எடு. இப்ப இதுலதான் விசனமே இருக்கு. இது எத்தனை கிராம்? 2 கிராம் 2 கிராம் நான் சொல்றதுதான். நம்ம சொல்றது தானே. செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு நல்லா வரணும்டா சாப்பாடு. புரியுதா? தேவையான அளவு. ஏன்டா தேவையான அளவுதான் தெரியாம உங்க வீடியோ பாக்குறேன்னு சொல்லுவாங்கடா. 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், மொத்தமா 5 கிராம். இப்போ வந்து 300 கிராம் வெங்காயம். பர ஐயோ ஐயோ. பரப்பரெல்லாம் வந்துடும். தூள் போடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும். பச்சை மிளகா போட்டலாம்யா? சரி பச்சை மிளகா எடு. 10 கிராம் பச்சை மிளகா. பச்சை மிளகா 10 கிராம். 10 கிராம் நன்று வதக்கவும். சுத்தி ஒட்டி விடுதோ. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறியா? ஹிந்தி சாங் வேணா தெரியும். ஹிந்தி சாங் பாடு. அது வைங்க கேட்டா. நீ பாடு, நான் கையில அடிக்கிறேன். ஆ. வாவ் பாடு. தும்கி கோவமா என்னடா இது? ஹிந்திக்கு பர பாஜகவா? ஹிந்திக்காரர் தானே அவன். நம்ம கடையில வேலை பார்க்குற 30 பேரும் தமிழ் பசங்க மட்டும்தான். கிளாப் பண்ணுங்கடா. அது என்னன்னு தெரியல, நமக்கு அமைஞ்சிருச்சு. அமைஞ்சிருச்சு எப்படி? அமைஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லு. 100 கிராம் பூண்டு தண்ணியா? ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. 100 கிராம் பூண்டு பேஸ்ட். பர அதே 100 கிராம் பூண்டு என்ன இஞ்சி. ஐயோ உங்களை ஐயோ. வச்சிக்கிட்டு. 100 கிராம் இஞ்சி. இப்ப அடுத்தது அடுத்தது வந்து மல்லி புதினா. எத்தனை கிராம்? 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினா. பர தக்காளி பழத்தை எடுங்க. 100 கிராம் நாட்டு தக்காளி. இரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பர மசாலாலாம் கிடையாதானா இதுமே? மசாலாலாம் சேர்க்கவே கூடாது. மன்னர்கள்லாம் மசாலாவே சாப்பிட மாட்டாங்கடா. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். சும்மா வெங்காயம் வெங்காயம் தக்காளி தக்காளி தான் சாப்பிடுவாங்க. மல்லிப்பூலாம் போட்டுருக்க மாட்டாங்க. மல்லிப்பூ யார் மன்னர்கள் போட மாட்டாங்களா? ஏன் நீ அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துறியா? இல்ல அவங்களோட பணிபுரிந்தியா? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா? மானங்கெட்டவனே. இப்படி ஒரு ஏஞ்சி நின்று அப்படி ஒரு கிண்டு ஒரு நல்ல வதங்கினாதான் அது வேலைக்கு ஆகும். இந்த உலகத்துல இந்த மாதிரி யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்க. ராஜா பகவத் மாரி இருந்துட்டு இப்படியே படுத்துக்கலாம் பாருங்க. படுத்துக்கிட்டு சாயன் நான் சாஞ்சிக்கிட்டு. யாருங்க கொடு. ஹலோ ராஜேஷ் சொல்லுப்பா. ஓ பெப்பர் சிக்கன் போட்டு சால்ட் லைட்டா தூவி விடு மேல, அவ்வளவுதான். வாவ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்பா பரவாயில்ல, மார்க்கெட் இருக்கு. ஆமா. அப்பா கொஞ்சம் பார்த்தா பேசணும் இருக்கா? தண்ணி கிடையாது. ஏய் ஜூஸ் மஸ்ட் வாடா தம்பி. அண்ணனுக்கு ஒரு ஜூஸ். என்ன போட போற? ட்ராபிக்கல் மில்க் ஷேக். ட்ராபிக்கல் கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன பழம்? பனானா. 2 கிரஷ் மட்டும் ஆட் பண்ணா போதும். சரி. என்ன கிரேஷ்? பைனாப்பிளும் மாம்பழமும். சரி போடு. எவ்வளவு நேரத்துல வருவா? 5 minutes. ஓகே ஓகே. வா. தேவையான அளவு உப்பு 50 கிராம்டா. 50 கிராம் உப்பு. தூளுப்பா. கல் உப்பு. தயிர் எவ்வளோ? 100 ml போடு. 100 ml சுத்தமான தயிர். லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க. கேட்டு அடுத்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். சூப்பரா வரும்டா இது. ஒரு மாஸ்டரா நான் சொல்றேன், இந்த பிரியாணி அவ்வளவு அருமையா வரும். செஞ்சிருக்கேன் இல்ல, சிலதை பார்த்தாலே எனக்கு வந்து அந்த கண்ணால நான் அது எப்படி? அது வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கு. போய் காதல் கேப்பது போய் சும்மாவா? சொல்லு அண்ணனை பத்தி ஒரு 2 விஷயம் நீயே சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? பிரியாணியோட அந்த இது எப்படி பாப்பான்? யார் என்னமோ இல்லையோ, பிரியாணில அண்ணன் அடிச்சுக்க முடியாது. கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அது எவ்வளவு நாளும் பிரியாணினா அண்ணன் தான். பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. நல்லா கொதிக்குது. வெஜிடபிள் எடு. கேரட்டு,
பீன்ஸு, காளான், காலிஃப்ளவர் இது எல்லாம் போட்டிருக்கோம். மிக்சிங்காக இருக்கு. நீங்க உங்களுக்கு வெஜிடபிள் எது வேணாலும் vegetable போட்டு எது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். 400 கிராம் வெஜிடபிள். வர இப்ப அவர் பார்த்துட்டு அவரே கமெண்ட் பண்ண போறாரு பரன்ட்டு. இது வந்து ரைஸ் வந்து பாயில்ட் ஆக ரொம்ப இதுவாகும், டைம் எடுக்கும். அதனால வந்து தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? தொட்டி அளவு கட்டணும் போல. தொட்டி அளவு. கட்டி அளவு இது முங்குற அளவுக்கா? உன்னை செஃப்னு சொல்லி வச்சிருக்கோம் நாங்க. உனக்கும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டாம இந்த ஐட்டம் எப்படி போடணும், அதை நினைச்சா வேதனையா இருக்கு. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? ராஜா பகவத் மாதிரி படுத்திருக்க படுத்திருக்கு. ராஜா தானே நீ? என்னடா சொல்ற? அது ராணி. அப்புறம் கையை ராணி அரிசி எனக்கு தெரிஞ்சா அது இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிறோம். தேடி கண்டுபிடிக்கலாம். இரு, அடுத்த வீடியோல அதுதான் ராணி ரைஸ் தான். ராணி ரைஸ் தான் மக்களே, 1 கிலோ ரைஸுக்கு 2.5 லிட்டர் தண்ணி. 2.5 லிட்டர் தண்ணி நல்லா பரன்னு இது அப்படியே கொதிக்கிட்டோம். வாங்க 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 வாங்க. என்ன ஜூஸ்? டிராபிக்கல் மில்க் ஷேக். சுகர் போட்டீங்கன்னா சுகர் சாப்பிட மாட்டேன்ல. சுகர் பேஷண்டானே? சுகர் போட்டியா? சுகர் பேஷண்ட்டுக்கா இல்ல, மனுஷனுக்கு நோயே சுகர்ல தான் வருது, புரியுதா? அதனால நான் சுகரே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா ரஞ்சித் சுகர் அதிகமா யூஸ் பண்ணுதானே? சாப்பிட்டோம். வளருது புள்ள. அன்பு, பாசம், நேசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது என்னது நெஞ்சில ஏறி மிதிச்ச தரணும்ல. சூப்பரா இருக்குண்ணே. சுகர் லைட்டா தான் இருக்கு, அருமையா இருக்கு. உண்மைக்கு நீ போட்டதா? எங்கப்பா சூப்பரா இருக்கு. அடி புளியா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவருக்கு எச்சி ஊறுது. அவர் எல்லாரும் வாங்க, நம்ம கடையில இது இருக்கு. என்ன ஜூஸ்னே? டிராபிக்கல் மில்க் ஷேக். டிராபிக்கல் மில்க் ஷேக் வேணா கிடைக்கும். டாண்டி ஷேக். பழம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆமா, அது blend. அதான் ஃப்ளேவர். அந்த கேமராமேனு பின்னாடி நிக்கிறவனு என்ன யோசிக்கிறான்னு சொல்ல. நமக்கு தருவாங்களா? என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். ஆனா சாங் கேக்குறீங்களா? பாடு. ட்ரம்ஸ்லாம் வேணாம், நீ பாடி தொலை. ட்ரம்ஸ் இருக்காத. தம்பி வந்து நமக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. நமக்காக இல்ல, உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடுறேன். தீயை நீ பைந்தாலும் பின்னாய் மாறு. என்னடா இது? வர வரதுக்கா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு கானா சாங் ஏதாவது பாடு. எவ்வளவு ஒரு பெருமையா சொன்னேன் நானு. கொட்டடியாப்பா. சரி போடு. செல்லம் உன்னோட கண்ணும், அது அம்பியா ஹோட்டல கிண்ணம், அது முன்னருகாம மூக்கு, அது டாப் கான சைடு, அடி நீதான் எனக்கு உயிரு, வாரி கட்டுன தாலி கயிறு, வாட்ட நெய் நெய் மை மாலக வப்பமை, நான் லோக்கலட்டி கையை ஆனா சொல்ல மாட்டேன் போய், அடி தக்காளி சட்னி தொக்கு நாங்க அழிச்சு போடு ரக்கு, நீ எனக்கு கிடைச்ச லக்கு, நம்ம மிங்கலாம் நதிக்கு, அல்லகு குள்ளக்கு ஜாமு, இந்த வில்லாலு காமு கேமு, ஏன் சென்னைன்னு பியூட்டியா நீ நேத்து நைட்டு சாப்பிட்டியா. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி வச்சுப்போம், 1/2 வச்சுப்போம், இது ஆடு கொடுத்த ஒரு வேலை. நான் மாமான்னு சொல்லுவான், நான் மச்சான்னு சொல்லுவான், நான் கொஞ்சம்னு சொல்லுவேன், என்ன கோபால்னு சொல்லுவான், வாடா மாப்பிள்ளன்னு சொல்லுவேன், அப்படியே போயிடுன்னு சொல்லுவான், மஜா குஜாலாம் லோக்கல் வார்த்தை. மன்னர்கள் பயன்படுத்திய கருப்பு கவுனி. அப்படியே கோவம் இருந்ததுன்னா, என் மேல கோவம் இருந்ததுன்னா இதுல காட்டாத. ஓகே ஓகே. கரண்டி எடுத்துக்கவா? என் மேல கீழே போட்டுறாத. பர சூப்பரா இருக்குடா அரிசி இல்ல. நல்ல ஒரு சாக்லேட் கலர்ல இருக்குடா. ஆமா. இப்போ வந்து தம் போடணும். இப்ப நல்லா ரைஸை ட்ரை பண்ணிட்டு அப்படியே தம் போடணும். இந்த ரைஸ் வேக லேட் ஆகும்ண்ணே. ஆமா, ரொம்ப லேட் ஆகும். என்னண்ணா எவ்வளோ நேரம் ஆகுது? கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட் பார்த்து நின்று தான் ஆகணும். படுத்துருக்கலாமா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மரத்துல விளையுதா செடியில விளையுதா? என்னது மரத்துல விளையுதா? ஒண்ணும் தெரியும். என்னடா இவன் இப்படி இருக்கான்? மக்களை என்ன கேக்குறான்னா அரிசி மரத்துல விளையுதான்னு கேட்கான். மன்னர் மரத்துல இருக்கு பாரா, செடியில இருக்கு பாரா. நக்கல்யா அவனுக்கு. ஆவின் நெய். ஆவின் நெய் இது வந்து மச்சான் வந்து எங்களுக்கு திட்டுத்தரமா எடுத்து வந்து கொடுத்தான். சொல்லாத சுத்தமான ஆவின் நெய்யே சுத்தமான ஒரு ஆள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவங்களை யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லிடாதே, இந்தாடா சொல்லிடாதே, என்னன்னு சொல்லாமே போயிடலாம். எங்களுக்கு கிஃப்டா கிடைச்சது. கிஃப்ட்
இதுக்கெல்லாம் போய் கத்தி எடுத்துட்டு நம்புறா இவங்கலாம். சரி இந்தாங்க, கத்தி இல்லாம அண்ணன் விடப்பாரு. பழத்தை பிக்கிறது கட்டி நிக்கிறியா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. நல்ல பேக்கேஜ்ன்றதால அது ஓபன் பண்ண முடியல. அதனால வா 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 நம்ம கையெல்லாம் க்ளோஸ் இருந்தால ஓபன் பண்ணுவோம். பைனாப்பிள் 200 கிராம், இதுல வந்து 50 கிராம் நம்ம ஊத்த போறோம். மேலாப்ல. ஆஹா மணக்குதே. இல்ல 50 தான். ஒரு மேனேஜர் வந்துட்டாருல. ஆமா, அவர் கோளாறு எப்பவுமே. அவர் மேனேஜர் வந்திருக்காருல. நான் 50 கிராம் ஊத்துனோடனே அது 100 போயிடுச்சு. இப்பவே மேனேஜர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா தானே சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா அவரு அளவு எடுத்து தான் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். கூட எடுத்தா ஏன் எடுத்தேன்னு கேட்பாரு. அருமையா மணக்குது. நல்லா இருக்கு. பசு நெய். பசு நெய், திருட்டு நெய் இல்ல, நல்லா இருக்கு. இது என்னதுண்ணே, பிரியாணி இந்த நேரம் ஓபன் பண்ணி போட்டு போயிருக்கலாம். அம்புட்டு நேரம் ஆகுது. நான் இப்போ எத்தனை வாட்டி சொல்றேன் நானும் வந்துட்டா, பொறுமை காத்தாதான் பொறுமையே பெருமை. உணவுக்கெல்லாம் ஒரு பொறுமை கொடுக்கணும். பொறுமை தாங்க மாட்டேங்க. நீ அவசரப்படுவ, நான் அவசரப்படுவேன், இவன் அவசரப்படுவான். நெருப்பு அவசரப்படுமா? அப்ப அந்த டான்ஸ் தான் அங்க வச்சு ஆடணும். மறுபடியும் இங்க அதேதான். தள்ளு தள்ளு. அது மன்னர் பாருங்க, ஒரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம். துறப்பட்டுரு கிளாஸா? கிளாஸ் ரைட். தூக்கம் வருது சொல்லி உண்மையில தூக்கம் வருது. உண்மையில தூக்கம் வருது. இங்க இது இதாகி போச்சு, கறி போச்சு. பாரு, செக் பண்ணு. அல கேப்ல எடுக்கலாம் பாறா. அது என் கேப்டா. ஏன்டா போட்டு படுத்துறீங்க? இது என்ன 2 நாள் ஆகும். ஒரு தூக்கத்தை போடுவோம். உனக்கு என்னப்பா டான்சிங் செஃப்? படுத்து கிடப்ப, நீ படுத்துக்கிட்டே அப்படிம்பாங்கல்ல. படுத்து கிடந்து சமைப்பாரு, தூங்குவாரு. ஆமா. என்னப்பா என்னப்பா என்னப்பா. உனக்கு என்னப்பா? அவருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உனக்கு என்னப்பா. அது மட்டும் என் வாழ்க்கையில அந்த வேர்டு மட்டும் எனக்கு பிடிக்காது. ஆனா உண்மையில நீங்க கமெண்ட்ல என்ன போடுவீங்க? உனக்கு என்னப்பா அப்படின்னு போட்டு இன்னும் என்ன கஷ்டப்படுத்துவீங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? கேப் திருப்பியும் இந்த கேப் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பாரா. சுடுது. கேப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? இது மன்னர் அரிசி இல்ல, இது வந்து பீட்ரூட் அரிசி. இது மன்னர் அரிசி இல்ல, வேவாத அரிசி. அட்ரஸ் சொல்லு. நம்ம கடை அட்ரஸ் சொல்லு. கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட், கோல்டு வின்ஸ், அவனாசி ரோடு அருகில் டான்சி ஷெஃப் பிரியாணி. நம்பர் 6, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து. நீ சொல்லு. நம்ம ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல அவினாசி ரோடு தொட்டிப்பாளையம் பிரிவுல இருக்குது டான்சிங் ஷெஃப் பிரியாணி ரெஸ்டாரண்ட். ஓகே, இது ஓரளவு மேட்ச் ஆகுது. நீங்க சொல்லுங்க, ஓனர்ட்டே கேட்போம். கோயம்புத்தூர் அவினாசி ரோடு தொட்டிப்பாளையம் பிரிவு. சொல்லுங்க. தொட்டிப்பாளையம் பிரிவு பக்கத்துல இல்ல, தொட்டிப்பாளையம் பிரிவு. ஒயின் ஷாப்புக்கு ஆப்போசிட். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒரு நார்மல் பர்சன் வராங்க, செல் இல்ல மொபைல் யூஸ் பண்ணாதவங்க வராங்க, என்ன பண்ணுவீங்க? வெளிய போர்டு இருக்கும் பாருங்க, பெரிய போர்டு. டான்சிங் ஷெஃப்னு ஒரு போட்டோவோட இருக்கும். அவங்களுக்கு படிக்க தெரியல. அவங்களுக்கு படிக்க தெரியல. பிராண்ட் போட்டோ இருக்குல, உங்க போட்டோ பார்த்து வந்துருவாங்க. போட்டோ பார்த்து வந்துருவாங்க. கண்ணு தெரியல சொல்லுங்க. கண்ணு தெரியல, அவங்களுக்கு கண்ணு தெரியல. பக்கத்துல உள்ளவங்க கேட்டு வந்துருவாங்க. அவர் கூட்டி வந்து விட்டு போவாங்க. பக்கத்துல ஆள் இல்ல, அவளுக்கு காது கேட்காது. ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு லீவு, நாளைக்கு தான் ஓபன். பக்கத்துல இருக்கிறது காது கேட்காது, என்ன பண்ணுவேன்? கோயம்புத்தூர்ல சின்ன பையன் டான்சி ஷெஃப்னு கேட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்ன வந்து அந்த ரைஸ் கூப்பிடுது, தொடர்ந்து பாருங்க. கிண்டு கிண்டு. உன்ன நான் என்ன பாவம் பண்ணணும்? வேக மாற்றியே. இவ்வளவுதான் இருக்கு. அப்படிதானே இருக்கு அரிசி. நம்ம சாப்பிட தானே. அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுவரை தூங்குவோம், வாய்ப்பு இருக்கு. ரெஸ்ட்டை போடுவோம். மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் 2 லிட்டர் ஊற்றினோம். ஆனால் அந்த தண்ணி பத்தலை. எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் நாங்கள் ஊற்றிருக்கிறோம். நீங்களும் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் ஊற்றிருங்க. இந்த ரைஸ் வேக மாட்டேங்குது. அப்பா, இது வேகவும் வேகாது போல. மன்னர் அரிசி, மன்னர் போருக்கு போறப்போ வச்சுட்டு போவார் போல. போர் முடிஞ்சு அது அப்படிதான் இருக்குது. போரை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறதுக்கு தெம்பா சாப்பிடுறதுக்கு. நான் அதுதான் இந்த ஓவரா ரிஸ்கான பொருள் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள்
ஒரு மாம்பழத்தை எடுப்பாங்க. அந்த மாம்பழத்துல இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துட்டு அதுல இருக்க அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து அது ஜூஸ் போட்டு அந்த மாங்கொட்டையிலே உள்ள ஊற்றி அந்த மாதிரி ஒரு யூனிக்கா அந்த மாதிரிலாம் செய்வேன். அதெல்லாம் என்ன நானும் செய்வேன். ஆனா அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து ஒரு டக்குன்னு செய்ய முடியும். ஒரு வீட்டுல வந்து ஒரு காலையில வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, அது நம்ம வீடியோ பார்ப்பாங்க. பார்த்தோன்னே எது அவங்களுக்கு டெய்லி செய்யறது ரொட்டீன் என்னது, வெங்காயம் போடுவாங்க, தக்காளி போடுவாங்க, கொஞ்சம் போடுவாங்க, கொஞ்சம் மசாலா போடுவாங்க. அதுல வீட்டுல இருக்க பொருள் அதான், வீட்டுல இருக்க பொருள் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். ரொம்ப பெருசா ரொம்ப ஒரு இது அடுத்து ஒரு பிஸ்கட் எடுத்து அந்த பிஸ்கட்ல இருந்து ஒரு அதெல்லாம் நம்ம ஏழை எளிய மக்கள் இது வாங்க மாட்டான். வேலைக்கு போறதுக்காட்டி வேலை முடிச்சு வந்தாதான் அது வெந்து காலைல போட்டு போனா லைட் வரையும் இது வந்துக்கிட்டே இருக்கும். ஜூஸ் மாஸ்டர் நீங்களும் வாரீங்க, வந்து உட்கார்றதுக்குள்ளே உங்களை கூட்டு போயிருந்தாங்க அங்க. ஜூஸும் போட மாட்டாரு, ஒன்றும் போட மாட்டாரு, ஓப்பி அடிக்காரு வேலை டைம்ல. அவருக்கு வேலை என்ன தெரியுமாங்க, இவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது தான் வேலை. அவர் கஸ்டமர் போடுறாரோ இல்லையோ இவருக்கு போட்டு கொடுக்காரு. இவர் குடிச்சிட்டு சளி பிடிச்சிரும், எல்லாம் பிடிச்சிரும். 2 நாளைக்கு ஒருக்கு ஆஸ்திரி போயிடுவாப்ல, ஒன்றும் பண்ண முடியல. போனதே ஒரு நாள் 10 ஜூஸ் குடிச்சா கஸ்டமருக்கு எங்க போகும்? ஆமா கேட்பாம்ல, டயட்டுன்ட்டு எங்களை திட்டுறாரு. ஆமா டயட்டுன்னு சொல்றாரு, ஆனா சாப்பிட்டுருக்காரு. ஜிம்முக்கு பீஸ் கட்டி வச்சிருக்காரு, ஜிம்மு பக்கம் போகல. மாசம் 1.5 ஆகி போச்சு. வெங்கடனே இதை நீங்க பார்த்தே ஆகணும். அரிசியா தருவி இதோட பேன் பண்ண சொல்லிடுறேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம். முதல்ல குக்கர்ல அவிச்சிட்டு உள்ள இறக்கிடுவோம். மட்டன் வச்சுமா வச்சு வச்சிருக்கோம். ரெண்டு தண்ணி ஊற்றிடுமா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா பண்ணி கொடுப்பாங்க. 6 விசில் 5 விசில் போட்டு நல்லா குழச்சி அதுக்கப்புறம் கிண்டி எடுப்பாங்க. உங்க அப்பா அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்களா? அதுக்குள்ளே உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்களா? 6 மணிக்கு பண்ணிருப்பாங்க. யாரும் வீட்டுல பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட்ல மட்டும் பண்ணுங்க, இல்ல பண்ணாம விட்டுங்க. அப்படி பண்ற மாதிரி குக்கர்ல பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. இல்லடா நம்ம ஃபுல்லா சொல்லுடாடா, நம்ம பண்ணி காட்டணும். நாங்க பண்றோம், இது நாளைக்கு காலைல வரும் உங்களுக்கு சாப்பாடு. அதை ரிவைஸ் பண்ணலாம். உன்னை கூட்டத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ சிறப்பா பண்ணி முடிக்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் போட்டடா நீங்க நானும் அது ஊத்துறா அது தள்ளுங்கடா கிட்ட போடு. ஊத்துறா கேனை பாருங்க, 20 லிட்டர் ஊத்துறா. 1 கிலோ ரைஸ் தான் போட்டோம். 20 லிட்டர் தண்ணி ஊத்துறா சொல்ற கணக்கு நான் சொல்லிக்கிறேன் மக்கள்கிட்ட. வேற வழி இல்ல. எல்லாத்துக்கும் நீ பொங்கல் வந்து பொங்கல் இதை நான் வேற எடுத்து காட்டுறேன் போடுறா. இப்போ ஏத்துறா ஃபயரை மூடி போடுறேன். ஃபுல்லா தூரோடு. செய்த வேலை ஃபுல்லா 1க்கு 2 வேலை தானே. உள்ள ஊத்து ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு பேரே இருந்தானுங்க, ஒருத்தர் கூட கிடையாது. நான் ஒரே ஆள் மட்டும்தான் இருக்கேங்க. எதனால இதை நான் முடிச்சு அந்த ரைஸை போலன்னு உங்கள்கிட்ட காட்டலைன்னா பாருங்க. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ஓ இது யானை கூட பிறந்தமே இருக்கு. எந்திரி தம் போடு. அதுல தண்ணி பிடிச்சோடா. அதுல ஃபுல்லா தண்ணி இருக்குது. கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் விடுங்க. 1 கிலோ தான் நம்ம போட்டிருக்கோம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமையா இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்க. 17 கிலோ சிலிண்டர் முடிஞ்சிடும். நம்மதான் அப்போன்னு கொடூரமா. ஐயோ இவனை இன்னைக்கு கூட்டு வந்துட்டு புள்ளிங்க தொல்லை தாங்க முடியல. அதனாலதான் இந்த ரைஸ் விவாதத்துக்கு காரணமே இவனாலதான். ஆமா லைக் பண்ணுங்க சார், கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நம்ம அந்த கருப்பு கவுனி வெஜ் புலாவ் பண்ணோம். அது அண்ணன் தம்மை போட்டு ஜிம்முக்கே போயிட்டாப்புல. இருட்டியே போச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அண்ணன் வந்தால் தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம வாங்க அதை தம் போட்டுறத காமிக்கிறேன். இந்த அண்ணனே வந்துட்டாப்புலா. ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்தாதான் ஓபன் பண்ணணும்னு இருக்கும். கூடாது. மக்களே ஒரு வழியா வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். கருப்பு கவுனி வெஜ் புலாவுங்க. இது கொஞ்ச நேரம் பண்ணலாங்க, ரொம்ப நேரம் பண்ணோம். நாங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம்.
ரைஸை ஊற வைக்கலாங்க, அதுதாங்க தப்பு பண்ணோம் நாங்க. ஊற வச்சா அதுக்கு டைம் பத்தல. அவ்வளவுதான். ஓகே, ஓபன் பண்ணு. ஓபன் பண்றோம். கடவுளே, கரண்டி எடுத்து வந்துரு. இங்க இருக்கு கரண்டி. கருப்பு கவுனி வெஜ் பிரியாணி. வாவ்! மன்னருக்கு போருக்கு போறது இல்ல, நான் போயிட்டு வந்துட்டேன். மன்னன் போருக்கு போயிட்டு வந்துட்டாப்ல. எடு, அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடு. ஒரு வழியா ரெடி ஆயிருச்சு. அப்படியே வேடு. பிளேட் எடுத்து வரலையே. நீ கொஞ்சம் சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஸ்மெல் நல்லா இருக்குடா. ஸ்மெல் நல்லா இருக்கு. வெஜிடபிளோட சாப்பிடு. மக்களே, விளையாடுக்கு சொல்லல, உண்மையிலே சூப்பர். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அது இந்த வெஜிடபிளோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் வீட்ல பண்ணி பாருங்க. ஆனா ஒரு 2 மணி நேரமா ரைஸை ஊற வைங்க. தயவு செய்து 4 மணி நேரமா ஊற வச்சுங்க, தப்பே கிடையாது. சிவனேன்னு இருந்தேன் நானு. ஏதாவது ஒரு செட்டிநாடு தொக்கு ஏதாவது நான் பண்ணிட்டு போயிருப்போம். அண்ணன் கருப்பு கவுனி போடுங்கனா அவன் தான் சொன்னான். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. வந்தா சொன்னா, அண்ணா கருப்பு கவுனி போடுங்கண்ணா, சூப்பரா போனா வீடியோ அப்படின்னா. இவ்வளவு நேரமாக்கிட்டான். இதோட ஒரு நல்ல வீடியோல, இதுவே நல்ல வீடியோன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நாங்க ஏங்க அடுத்த வீடியோ செய்து இதுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், இது வரைக்கும் நான் இந்த வீடியோல இந்த மாதிரி கேட்டது இல்ல. இதுக்கு பண்ணிருங்க, தயவு செய்து பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம்.